Hi friends, Samsung S23 Ultra mobile. Samsung உடைய one of the best flagship mobile. So Samsung S23 Ultra mobile நம்ம வாங்கணும். So அதுல first நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில ஆப்ஷன்ஸும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் பத்தி பாத்துக்கலாம். Samsung mobile ஃபேமஸ் அதோட டிஸ்ப்ளே தான். So நாம Samsung S23 Ultra mobile வாங்கினா அது பவர் ஆன் செய்யும் போது அதோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாவே FHD+ தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த மொபைல் WQHD+ ஹை ரெசல்யூஷன் ஸ்கிரீனுக்கு அது வந்து ஃபிட் ஆகும். So அந்த ரெசல்யூஷன் நாம எப்படி மாத்துறது? மொபைலோட செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் வந்து டிஸ்ப்ளே அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளார வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம மொபைல் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அது FHD+ தான் இருக்கும். சோ மேலே போட்டிருப்பாங்க HD+, FHD+, WHD+ல ஒவ்வொரு இமேஜஸும் பார்க்கும்போது என்னென்ன ரெசல்யூஷன்ல நமக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அப்படின்றது தெளிவா போட்டிருப்பாங்க. சோ நம்மளோட ஸ்கிரீனை ஹை ரெசல்யூஷன் மாத்துறதுக்கு கீழே பாத்தீங்கன்னா WQHD+ இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்ளை நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா நம்முடைய S23 Ultra மொபைல் WQHD+ ஹை ரெசல்யூஷன் ஸ்கிரீனுக்கு செட் ஆயிடும். நாம எல்லாருமே மொபைல்ல வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்க்கும்போது நம்ம சாதாரணமா மொபைல்ல பார்க்குற வீடியோவோட S23 Ultra மொபைல்ல பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவா இருக்கும். அது இன்னும் அட்ராக்டிவா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைலோட செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து இதுல அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்கன்னா கீழே இதுல வீடியோ பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா இது வந்து உங்களுக்கு நார்மல் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். சோ நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அந்த வீடியோவோட கலர் அண்ட் அதோட சேச்சுரேஷன் எல்லாமே இன்னும் செம்ம பூஸ்ட் பண்ணி நமக்கு மொபைல் ஸ்கிரீன்ல காமிக்கணும். அதுவும் இந்த S23 Ultraவோட டிஸ்ப்ளேல பார்க்கிறதுக்கு செம்ம அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்னா பிரைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண உடனே நம்ம மொபைல்ல என்னென்ன வீடியோ பிளேயர்ஸ் இல்ல மொபைல்ல வீடியோ பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே டிஸ்ப்ளேல வரும். சோ எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் அப்படின்றது டிஃபால்ட்டா நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், வீடியோ பிளேயர் அப்படின்றதும் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். நம்ம இப்போ இதுல யூடியூப் ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த பிரைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு யூடியூப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்க்கக்கூடிய வீடியோ இப்படியும் இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ பார்க்கும்போது யூடியூப்ல செம அட்ராக்டிவாட்டி இந்த மாதிரி இருக்கும். நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்க S23 Ultraல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து பாருங்க, பாட்டு பயங்கரமா இருக்கும். S23 Ultraல 1UI 5.1 இருக்கிறதுனால நம்ம கேலரியில இருக்கிற ஒவ்வொரு இமேஜஸையும் டிஃபரெண்டா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ்ல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு தேவை அப்படின்னா நான் அந்த இமேஜை நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல இந்த 3 டாட் நம்ம கிளிக் செஞ்சு ஆப்ஜெக்ட் எரேசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ண இமேஜ்ல எந்த ஒரு பார்ட் நமக்கு வேண்டாமோ அது தேவையில்லையோ அதை நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ்ல அந்த பார்ட் இருந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட் அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் இமேஜ்ல இருந்து மொத்தமா டெலீட் ஆயிரும். அருமையான ஒரு ஃபீச்சர் இது. சேம் அதே மாதிரி நம்ம ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிருக்கோம், அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோட இமேஜையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்டையோ நமக்கு தனியா எடுக்கணும் அப்படின்னா அதுல இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் இந்த மாதிரி தனியா வந்துடும். சோ அந்த இமேஜை நமக்கு காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ல கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. நார்மலா நம்ம மொபைலோட லாக் ஸ்கிரீன் இதுல எல்லா மொபைலுமே இப்படிதான் இருக்கும். சோ இந்த லாக் ஸ்கிரீனை கூட ரொம்ப கிரியேட்டிவான முறையில நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். மொபைல் செட்டிங்ஸ்ல வந்து இதுல லாக் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், லாக் ஸ்கிரீன் விட்ஜெட்ஸ் அப்படின்னு. சோ லாக் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்ம லாக் ஸ்கிரீன்ல என்ன தெரியும், நம்ம டைம், நமக்கு கொஞ்சம் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாக் ஸ்கிரீனோட கிளாக் ஸ்டைல், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட், அதோட டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு வந்து நோட்டிபிகேஷனோட ஸ்டைல்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ அதோட டிரான்ஸ்பரன்சி, அது எவ்வளவு தூரம் தெரியணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு டன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லாக் ஸ்கிரீனை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி நம்ம லாக் ஸ்கிரீன் விட்ஜெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இதுல நான் இப்போ இதுல வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுல எது வேணுமோ நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ நம்ம வந்து லாக் ஸ்கிரீன் மொபைல் வந்து லாக் ஸ்கிரீன்ல இருக்கு, ஒரு டக்குன்னு நம்ம மொபைலை எடுத்து ஆன் பண்ணாமலே எனக்கு ஒரு ஆளோட பேசுறது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் அந்த மாதிரி கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் வந்துடும். எது தேவையோ அது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். Samsung S23 Ultra மொபைலோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் 120 Hz ஃப்ரீக்வன்சி ரேட்டுக்கு சப்போர்ட் ஆகும். சோ மொபைல் வாங்கினா அது டிஃபால்ட்டாவே 90 Hz தான் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி டிஸ்ப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்துகிட்டு இதுல உங்களுக்கு மோஷன் ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அதுல போட்டிருப்பாங்க ஸ்டாண்டர்ட், அடாப்டிவ் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் வந்து டிஃபால்ட்டா 90 Hz தான் போட்டிருப்பாங்க. அடாப்டிவ் அப்படின்றது வந்து 120 Hz சப்போர்ட் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மொபைலை வச்சுக்கிட்டு 90 Hz யூஸ் பண்ண வாங்கணும் இல்லவே இல்ல, அடாப்டிவ்ல வச்சுக்கிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா உங்க மொபைலோட ஸ்மூத்னஸ் வேற மாதிரி இருக்கும். சோ இப்போ நம்ம பார்த்த டிஃபால்ட்டான ஒரு 5 விஷயங்கள் மொபைல் முதல்ல வாங்கி நம்ம செய்ய வேண்டிய செட்டிங்ஸ் தான். சோ ஒருவேளை இந்த மொபைல் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.